ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது கேப்ஜெமினி நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கேப்ஜெமினி ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். கேப்ஜெமினி நிறுவனத்துலேருந்து இப்போதைக்கு கோடிங் இல்லாத டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேப்ஜெமினி நிறுவனத்துலேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சர்வீஸ் டெஸ்க் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீஸ் டெஸ்க் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேகன்சி அப்படின்றது வேரியஸ் வேக்கண்ட் அப்படின்றத இந்த கம்பெனிலேருந்து இப்போதைக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேரியஸ் வேக்கண்ட் அப்படின்றதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் நீடட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் மட்டுமே இதுக்கு வந்து தேவைப்படுது. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் வந்து இதுக்கு வந்து தேவைப்படாது. ஃப்ரெஷர் கேண்டிடேட் இருந்தாலே போதும். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எவ்வளவு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஆஸ் பர் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் சேலரி என்ன அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த டிகிரி படிச்சிருக்கவங்க டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன்லாம் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியாவில் கேப்ஜெமினி பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, என்னென்ன சிட்டிஸ்லலாம் இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு, ஜாப் கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னா நீங்கள் இந்த வேலையில் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். த ஸ்டூடெண்ட் ஷுட் பி கம்ப்ளீட்டிங் ஹிஸ் ஹர் கிராஜுவேஷன் இன் இயர் 2020-2021 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 2 இயர் பாஸ் அவுட்ஸ் நீங்கள் இருந்தீங்க, அதாவது 2020-2021 பாஸ் அவுட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். should have scored 55% or above in academics, SSC, HSC and graduation. அதாவது throughout academics, அதாவது 10th 12th எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 55% மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 55% கீழே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே வந்து இருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்ரிகேட் ஆஃப் 4th செமஸ்டர் ஆஃப் ஹிஸ் ஹர் கரண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபைனலாக நீங்கள் வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் 55% அப்படின்றது உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஒன்லி 1 இயர் கேப் இஸ் அலோட் போஸ்ட் ஹெச்எஸ், அதாவது 12th அப்புறமா உங்களுக்கு வந்து 1 இயர் கேப் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சுட்டு உங்களுக்கு 1 இயர் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12th அப்புறம் 1 இயர் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து கிராஜுவேஷன் பண்ணிருக்கலாம். பட் 10th அப்புறம் 1 இயர் வந்து கேப் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மஸ்ட் ஹவ் குட் இங்கிலீஷ் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதாவது சர்வீஸ் டெஸ்க்கு மோஸ்ட்டாக வந்து யூஸ் ஆகுறது என்ன அப்படின்னா, ஒன்று பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், அதாவது வேர்ட், எக்ஸல் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ரெகக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ரெக்குயர்மெண்ட் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஒன்லி உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருந்தால் போதும். அவங்களே வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்லாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. கேடி இஸ் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேடினா என்ன அப்படின்றத நான் வந்து படிக்கல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேடினா என்ன அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுறேன். கூகுளில் சர்ச் பண்ணி நோ ஆக்டிவ் பேக்லாக் கேடி இஸ் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிசிஏ, பிசிஎஸ் பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரான்ச்லலாம் நீங்கள் இருந்தீங்க, படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அனதர் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்திருக்கோம், ஜாப் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, should be open for relocation to any of the company premises in India. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேப்ஜெமினிலேருந்து இப்போதைக்கு சர்வீஸ் டெஸ்க் அப்படின்ற ரோலுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் எந்த லொக்கேஷனில் போட்டாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியாவில் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும். இல்லை சவுத் இந்தியாவில் போட்டாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
should be willing to work for any of the business unit service lines அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் டெஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்றது இருக்குது, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சர்வீஸ் டெஸ்க் ரோல் வந்து கொடுத்தாலும் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் டெஸ்க் அப்படின்ற ரோலுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் கம்பெனி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்க் கண்டிப்பாக இருக்கும். சர்வீஸ் டெஸ்க் அப்படின்றது அப்படி தான். ஸோ ஐடி கம்பெனியில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த பிஸ்னஸ் யூனிட்ஸு எந்த ப்ராஜெக்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து போடப்படலாம். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Only registered and eligible candidates are requested to attend the process. Please carry அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கேரினா அது கீழே இந்த ஃபோட்டோ காப்பீஸ்லாம் எடுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னா, கீழே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ரெஜிஸ்டர்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு 6 ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, 6 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 6 பேஜஸில் அவங்க கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களோட நேம்லேருந்து, உங்களோட எஜுகேஷ்னல் பர்சன்டேஜ்லேருந்து, உங்களோட ரெஸ்யூம்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் லிங்க்கில் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னென்ன ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபோட்டோ காப்பீஸ் அண்ட் ஒரிஜினல் ஆஃப் ஆல் த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அப் டு எண்ட் கிராஜுவேஷன், நீங்கள் 10th கிராஜுவேஷன் வரைக்கும் உங்ககிட்ட எல்லா ஒரிஜினல் காப்பீஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். நீங்கள் கிராஜுவேட் ஆனதுக்கான எல்லா ப்ரூஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேரிங் ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்லாம் என்னென்னா, இப்போ ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வித் இஸ் மேண்டட்டரி டு அப்பியர் ஃபார் த ப்ராசஸ். கண்டிப்பாக மேண்டட்டரியாக இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண மறந்துடுறாங்க. பேன் கார்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐடி கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பேன் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து ஆதார் கார்டை விட பேன் கார்டு நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கேட்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து இப்போ அவசியம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நெட் சென்டர்லையோ இல்லை வந்து இந்த நிறைய இப்போ வில்லேஜ் சைடில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பேன் கார்டு வந்து ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அவங்களே வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உங்களோட ஃபோட்டோலாம் ஒட்டி உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் எழுதி அவங்களே வந்து பேன் கார்டு வந்து உங்களுக்கு வாங்கி தந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கார்டில் உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி பேன் கார்டு வேணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கனாலும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அனலைட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்னுக்கு வந்து எவ்வளோ நேரம் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா 50 minutes அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். ரிட்டன் இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 80 minutes வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1.25 மணி நேரம் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்ட் அப்படின்றது ஓவராலாக நடக்கும். இதில் வந்து அனலிட்டிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட், ரிட்டன் இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் பேட்டர்ன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, அனலிட்டிக்கல் ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு என்ன இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும், ஹெச்ஆர் இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு வந்து 6 ஸ்டெப் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 6 ஸ்டெப் இருக்கும். நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் வந்து பொறுமையாக வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அதே மாதிரி ரெஸ்யூம்ஸை வந்து கரெக்டான ரெஸ்யூம்ஸை வந்து அங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது அவங்க ரெஸ்யூம்ஸ் நீங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தான் முதல்ல வந்து பார்க்குறாங்க. அதாவது மேனுவலாக பார்க்குறது கிடையாது. இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் மூலயமா அவங்க வச்சுருக்க டெடிக்கேட்டட் சாஃப்ட்வேர் மூலயமா தான் ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் கரெக்டாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து சாஃப்ட்வேரில் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் மேனுவலாக பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் இருப்பீங்க. ஸோ பட் வந்து அவங்க வந்து சாஃப்ட்வேர் மூலியமாக தான் பண்ணுறாங்க.
ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா சாஃப்ட்வேரில் வந்து எல்லாத்தையுமே தள்ளி விட்டுரும். அதுக்கு கீவேர்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குதோ அந்த கீவேர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் கரெக்டான வந்து ரெஸ்யூம்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ until then, this is JP signing off.